ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சீம்பால் எப்படி செய்ய போகிறதுன்னு காட்ட போகிறேன். சீம்பால் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது. எப்படா மாடு கன்று போடும், சீம்பால் கொடுப்பாங்க, வாங்கி செய்யலாம் அப்படின்ட்டு இருந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ நம்ம எப்போ நினச்ச நேரம் வேணாலும் நம்ம சீம்பால் சாப்பிட்லாம். அது எப்படி செய்கிறது, அது எதை வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் மாட்டுப்பால், எருமைப்பால் அது எதில் வேணால் செய்யலாம். நான் வந்து இப்போ ஒரு பாக்கெட் பாலை வச்சு நான் வந்து சீம்பால் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்காக. வாங்க இப்போது சீம்பால் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம வைக்க போகிறோம். அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, நல்லா கொஞ்சம் அடிப்பாக வந்து கனமாக இருக்கணும். கனமான பாத்திரத்தை நம்ம எடுத்து வைக்கணும். என்னோடது அடிப்பாக கனமாக இருக்குது. அந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் பால் எடுத்து செய்ய போகிறேன். இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸுங்கிற பால், நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸுங்கிறது ஃப்ரெஷ் மில்க் கிடைக்குது. நீங்கள் வந்து சுத்தமான மாட்டுப்பால், எருமைப்பால், பாக்கெட் பால் அதில் கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து எனக்கு இந்த பாலில் நான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து இது 1 லிட்டர் அளவு அப்படியே இருக்குது, அதனால் நான் எதுலேயும் மெஷர் பண்ணல. அந்த 1 லிட்டர் பால் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன். இப்போது இந்த பால் வந்து நல்லா காஞ்சு பொங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அடுத்து அகரகர்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட போகிறோம். இந்த அகரகர் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அது வந்து சின்ன பாக்கெட்டாகவும் கிடைக்கும், பெரிய பாக்கெட்டாகவும் கிடைக்கும். இது வந்து நான் சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பாக்கெட் வந்து 2 லிட்டர் அளவு செய்யலாம். ஆனால் நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கனால எனக்கு இது ஃபுல் பாக்கெட் தேவையில்லை. எனக்கு இதில் 2 லிட்டர் செய்யலான்னு போட்டிருக்கு. எனக்கு பாதி மட்டும் போதும். அதனால் நான் பாதி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் பாதி மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பால் வந்து காய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல, அதனால் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்சு பொங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம இதை போட போகிறோம். அடுத்து பால் பொங்கி வந்துருச்சு. எனக்கு பொங்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். பாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கலாம். நான் இது கை பிடிக்கிறக்காக, கம்ஃபர்டபுளாக இருக்கிறக்காக இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது நான் சிம்மில் வச்ச உடனே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அகரகரை போடணும். அதுக்குள்ளே பால் வந்து இப்போ கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் கனமான பாத்திரம் போடணும். இப்போ அகரகர் போட போகிறேன் நான். அகர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அகரகர் வந்து கலக்க பார்த்திங்கன்னா சேமியா டைப்பில் ஆகிட்டே இருக்கும். கொலன்ட்டு சேமியா டைப்பில் இருக்கும். சரி நம்ம போட்டு கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. சேமியா டைப்பில் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு விடக்கூடாது. நல்லா அந்த சேமியா மாதிரி இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி கரைஞ்சிடணும். அந்த அகரகர் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடணும். பாலும் அகரகரும் ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலக்கணும். இப்போ அடுத்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு அடுத்து சுகர் சேர்த்தணும். அந்த சுகர் சேர்த்துறதுக்கு முன்னாடி நல்லா கரைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நான் வந்து வெள்ளை சுகர் சேர்த்த போகிறேன். நம்ம வந்து வெள்ளை சுகர் தான் போடணுன்ட்டு இல்லை, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லம், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் போடலாம். ஆனால் சீம்பால்னாவே வெள்ளை கலரில் தான் இருக்கும். அந்த வெள்ளை சுகர் போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒரு சிலர் அதிகமாக சாப்பிடுவாங்க, குறைவாக சாப்பிடுவாங்க. நான் என்னோடய தேவையான அளவு நான் வந்து சுகர் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த சுகரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சிடணும். சுகரு, அகரகர், பால் எல்லாமே வந்து நல்லாவே கலந்துடணும். அது கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகும் சுக்கும் போடணும். அதில் வந்து நான் அதுக்காக வந்து சுக்கும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அளவு பார்த்திங்கன்னா இது 1 லிட்டருக்கு சுக்கு இவ்வளவும், இந்த அளவு போதும். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். சுக்கு எவ்வளோ போதும், மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சி ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது.
ஃபஸ்ட்டு சுக்கு தேவையான அளவு போட்டு மிளகு 1 ஸ்பூன் வந்து போட்டுட்டு இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை, ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நான் அரைச்சி உங்ககிட்ட காட்ட போகிறேன். இந்த மாதிரி டைப்பில் இருக்கணும். இப்போ இது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லை, ஃபைனாகவும் இல்லை, ரொம்ப கொரகொரன்ட்டு இல்லை. இந்த டைப்பில் வந்து நான் இப்போ வந்து அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பால், சுகரு, அகரு எல்லாமே வந்து நல்லா வந்து லிக்விட் டைப்பில் வந்துருச்சு. இந்த ட்ரேயில் வந்து அடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்ரே வந்து நான் எடுத்து தொடச்சி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபுல்லாக எடுத்து சூடாக இருக்கிற பாலை அப்படியே எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். இது ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கும் மிளகுத்தூளையும் வந்து மேலே இப்படி தான் போடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சுக்கு பொடியை அதை வந்து பால் காய்ச்சவே உள்ளே போட்டு எல்லாம் கலக்குவாங்க. அந்த மாதிரி கலந்தோன்னா அந்த சுக்கு ஒரு சில டைப் வந்து கசப்புத்தன்மை மாதிரி வரும். இப்படி போட்டோன்னா நம்ம எல்லோரும் செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் போடுவோம். போட்டு செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க, வேண்டாங்கிறவங்க எடுத்துருவாங்க. அதனால் இப்படி மேலே போட்டால் நம்ம பிரித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, சளியெல்லாம் பிடிக்காது. இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு சளி பிடிக்கும். இது சுக்கு மிளகு போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றி வச்சுருந்த சூடான பால் ஆறி கட்டி ஆயிடுச்சு. சீம்பால் கட்டி மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதையை கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் அதையை கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணி எடுத்துட்டா சீம்பால் கட்டி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து கட் பண்ண பீஸை எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரிஜினல் சீம்பால் டேஸ்ட்டே வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக அழகாக சீம்பால் கட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து சதுரமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்படி சதுரமாக இருந்தால் தான் நம்ம ஒரிஜினல் சீம்பால் மாதிரியே இருக்குது, சீம்பால் கட்டி மாதிரியே இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் வேறு ஷேப்லலாம் கட் பண்ணிங்கன்னா அது கேக் மாதிரி, பால்கோவா அந்த மாதிரி போயிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.